யாரும் கேட்க மாட்டாங்க போலீஸ்ல. அப்புறம் அவங்க குடும்ப போறாங்க. உள்ளம் போட்டு பார்த்தாங்க, உள்ளம் போட்டு வேலை ஆகல. இந்த சரக்கு எங்க இருந்து வரும்? அது வந்து மலை பக்கம் எந்த ஊர் என்ன கட்சிக்குது? அது என்ன வந்துட்டு போயிருக்காங்க. ஒரு இடத்துல உட்காந்து வைக்கிறது இல்லை, அப்படியே கையை ஆட்டாம பேசுறது, கையை ஆட்டாம பேசுறது. கள்ளச்சாராயம் குடித்த 19 பேர் புதுச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். அவர்களை சந்தித்த புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் ஆறுதல் கூறினார். இன்றைய தினம் தமிழ்நாட்டில் 33 நபர்கள் மரணம் அடைந்ததற்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முழு பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்யணும். அப்படி இல்லைன்னா மனித உயிரை காப்பாற்றுவதற்கு தகுதியற்ற ஒரு அரசு, அதே போன்று சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கப்பட்ட ஒரு அரசு, இது போன்ற அரசுகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் 356வது பிரிவின்படி மத்திய அரசாங்கம் உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தொடர்ந்து கள்ளசாராயத்தின் மூலமாக, அதாவது மாநிலம் முழுவதும் கள்ளசாராயம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் எவ்வித நடவடிக்கை எடுக்கல. அதனால தொடர்ந்து விஷசாராயம் அறிந்து மக்கள் மரணம் அடைகிறாங்க. அதனால தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தார்மீக உரிமையை இழந்த அரசா இருக்கின்றது. மக்களை காப்பாற்ற முடியாத ஒரு அரசாங்கம் நடக்கின்றது. எனவே மத்திய அரசாங்கம் 356வது பிரிவை பயன்படுத்தி தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது என்பது ஒரு கண்துடைப்பு நாடகம். அரசு தான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும்.